வணக்கம் நண்பர்களே! பரபரப்பான கட்டத்தில நம்ம மாயாச்சின்னு சீரியல் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சாரு வந்து இறந்துட்டாங்க. சாருவ வந்து கொலை தான் செய்திருக்காங்க அப்படின்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு சாருவ கொன்னுருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா, நம்ம புதுசா நியமிக்கப்பட்ட அந்த ஏசிபி முத்துசெல்வன் வந்து ஒரு பெரிய எவிடன்ஸா வந்து அந்த பிரேஸ்லெட்ட எடுத்துறாப்புல. அது வந்து பசுபதியோட பிரேஸ்லெட் தான். அப்பனா நீங்க சாருவ கொன்ன அந்த இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க. ஒருவேளை நீங்க வந்து கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரேஸ்லெட்ட நம்ம பசுபதி கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க ஏசிபி முத்துசெல்வன். இத பார்த்து ஷாக்குல இருக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி. அதோட பார்த்தோன்னா, இது புவனேஸ்வரி தூண்டுதலால பசுபதி தான் கொலை செய்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா வந்து அப்படியே வந்து கண்டுபிடிச்சுறாங்கன்னு சொல்லலாம். கோர்ட்ல எவிடன்ஸோட கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம மகாலிங்கத்துக்கு அப்படியே வந்து சாட்டை எடுத்து அடிச்சது கணங்கா இருக்கு. தன்னோட பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்த அந்த புவனேஸ்வரி கிட்டயே நம்ம போய் வந்து ஐடியா கேட்டு ரகுராம் சகலையே படுத்திட்டோம். அப்போ வந்து எவ்வளோ தந்திரம் இருந்தா, என் பொண்ணையே பகடைக்காயா ரகுராம் சகலைய வந்து பழி வாங்குறதுக்கு இந்த புவனேஸ்வரி பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதோட நம்ம ரகுராம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. புவனேஸ்வரி, பசுபதி இவங்க 2 பேரும் வந்து ஜெயிலுக்கு போறாங்கன்னே சொல்லலாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா, செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம ஏசிபி முத்துசெல்வனை வந்து புதுசா வந்து நியமிச்சிருக்காங்க. அதே நேரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண புது டாக்டர் வெங்கட்டையும் வந்து நியமிச்சிருக்காங்க. நம்ம பழைய டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ண போறாருன்னு வந்து நம்ம பசுபதி ரூபாயை தூக்கி கொடுத்து நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் பண்ண தயாரா இருக்க நேரத்தில் இல்லை உங்க மேல சந்தேகம் இருக்கு, அதனால கோர்ட்டு என்னதான் நியமிச்சிருக்கு, நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இது புவனேஸ்வரிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம பழையபடி ரிப்போர்ட்டெல்லாம் அதே மாதிரி எழுத சொன்னால் இப்போ இவர் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவார போல இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. பணத்தை கொண்டு மறுபடியும் பசுபதி வந்து இந்த புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ண வெங்கட் டாக்டர் கிட்ட கொண்டு போகிறாரு. பணம் எல்லாம் தேவையில்லை, நேர்மை தான் முக்கியம். நான் வந்து கோர்ட்டு அந்த ஆள் ரூபாய் வாங்கியிருப்பான்னு தெரிஞ்சு தான் என்ன நியமிச்சிருக்காங்க. இப்போவும் நான் வந்து தப்பான ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யாருக்கிட்ட வந்து இந்த ரூபாயை தர பார்க்குறீங்க, கொண்டு போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டி விட்றாங்க. அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்துடுதுங்க. சாருவை தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சு கொன்னுருக்காங்க. இது ஒரு கொலை தான் அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டில் முடிவாகி வருது. நம்ம மாயாவுக்கும் தனாவுக்கும் கரெக்ட் சரியான வந்து தீர்ப்பு வந்து கோர்ட்டு கொடுக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மகாலிங்கம் புவனேஸ்வரிட்டே பழையபடி ஐடியா கேட்க போகிறாங்க. இந்த பாருங்க, தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கடிச்சு தான் கொண்டு இருக்காங்களாம் சாருவா, இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் மாயா தான் இதை அவங்க பெரியப்பாயையும் கணவரையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு மாயா செய்த பிளானு தான் அப்படின்னு வந்து மகாலிங்கத்தை நம்ப வைக்க இந்த புவனேஸ்வரி மறுபடியும் தந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த மாயா வந்து ஒரு காலத்திலையும் அந்த ரகுராம வெளியே கொண்டு வரக்கூடாது, என் மக கைப்படையே வந்து எழுதி வச்ச லெட்டரே சாட்சி, என்னோட சாவுக்கு காரணம் ரகுராம் சீனுனி அவ எழுதி வச்சிருக்காள், அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் புவனேஸ்வரி கண்டிப்பாக வந்து ரகுராம் வெளியே வரக்கூடாது, நாங்கள் எல்லாம் இருக்கப்போ நேரம் அவன் எப்படி வந்துடுவான் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம மேலே மகாலிங்கத்துக்கு இன்னும் சந்தேகம் வரலனே, அதனால் வராத்தபடி பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி பசுபதிக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஏசிபி முத்துசெல்வனை புதுசாக நியமிச்சிருக்காங்க. பழைய ஆளு இன்ஸ்பெக்டரை நீக்கிக்கிட்டு அவர் வந்து கரெக்டாக வந்து எவிடன்ஸை பக்காவாக தூக்கிட்டாருன்னு சொல்லலாம். அந்த பசுபதிக்கு கையில் இருந்த பிரேஸ்லெட் அவளை சாருவை தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கடிச்சு கொல்ல நேரம் அதில் சிக்கியிருக்கும். அந்த எவிடன்ஸை தூக்கிட்டு வந்துட்டாரு. இதுதான் அந்த பிரேஸ்லெட்டு, இது வந்து வேற யார், இது உங்கள் அண்ணனோடது தானே புவனேஸ்வரி அப்படின்னு வந்து கொண்டு காட்டி சாட்டையடி கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. ஏன் இந்த கொலையை உங்கள் அண்ணன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே அரண்டு போகிறாங்க. உடனே நீங்கள் தான் இதை பண்ணியிருக்கணும், ரகுராமுக்கும் சீனுக்கும் என்னை பொறுத்தவரையில் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் தான்
கடைசியா சாருவோட மொபைலுக்கு கால் பண்ணியும் பேசியிருக்கிறீங்க. அந்த எவிடன்ஸும் இருக்கு. அவள வர சொல்லி, நீங்களும் உங்க அண்ணனும் போய் வந்து தீர்த்து கட்டியிருக்கீங்க. இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கு என்ன லாபம்னு யோசிச்சிருப்பீங்க. ஒண்ணும் இல்ல. மகாலிங்கம் தான் ரகுராம் ஃபேமிலிக்கு சம்மந்தியாவி அவங்க கூட உறவுல இருக்க போறா. நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் தான் ஒரே கல்லுல 2 மாங்காய். இந்த கல்யாணமும் நடக்காம போவும். அதே நேரத்துல பார்க்கணும், நம்ம ரகுராமும் காலம் ஃபுல்லா வந்து களி திங்கணும். இந்த மாயாவும் சீனுவை பிரிஞ்சு கஷ்டப்படணும். இது ரகுராமையும் மாயாவையும் பழி வாங்கிறதுக்காக தான் இந்த வேலையை நீங்க கையில எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து புவனேஸ்வரி பார்த்து தோலை உரிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் கோர்ட்டில் வந்து ஹியரிங் வருது. நம்ம ஏசிபி முத்துசெல்வன் வந்து எவிடன்ஸை கொண்டு காட்டுறாங்க. இது வந்து லாயர் சந்தேகப்பட்டது உண்மைதான், இது ஒரு கொலை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதுக்கு சாட்சியாக இந்த பசுபதியோட ப்ரேஸ்லெட் இருக்குது அப்படின்னு வந்து அந்த ப்ரேஸ்லெட்டை கொண்டு காட்டுறாங்க. இதோட புவனேஸ்வரி தான் இதுக்கு காரணம், தூண்டுதல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொண்டு வராங்க. நம்ம மகாலிங்கத்துக்கு அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க. என்னங்க இப்போ வந்து எல்லாமே சாட்சியம் ஆதாரம், என் பொண்ணை கொன்னது என்னதோ பசுபதியும் புவனேஸ்வரியும் மாதிரி இருக்குது. நான் யாரை நம்பிட்டு இருக்கேனோ அவங்களுக்கு இது அவங்க தான் இதை பண்ணினது மாதிரி காட்டுது அப்படின்னு வந்து இவங்களுக்கு என் பொண்ணை கொன்னதில் அப்படி என்ன பெனிஃபிட் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க. இவங்க புவனேஸ்வரி எதுக்காக வந்து கொன்னாங்கன்னா, இவங்க எங்கள் பெரியப்பா மேலே எப்படியும் பழியை போட்டு உள்ளே தள்ளணும், எங்கள் பெரியப்பாவை பழி வாங்கிறதுக்காக இதை நடத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் என் மேலே உள்ள கோபத்தில் என் கணவரை உள்ளுக்க தூக்கி வச்சா அது கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த நினைப்புல தான் இவங்க வந்து என் கணவர் மேலேயும் என் பெரியப்பாவை மேலேயும் வீண் பழியை போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஓஹோ, புவனேஸ்வரி இப்படியெல்லாம் ஐடியா பண்ணி என் பொண்ணை பகடக்காயாக யூஸ் பண்ணியிருக்காளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாலிங்கம் செம்மையாக வந்து கோவப்படுறாங்கன்னே சொல்லலாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரியை வந்து கோர்ட்டில் வந்து கைது செய்ய வந்து ஆர்டரும் போட்டுறாங்க. அதே நேரம் நம்ம ரகுராமையும் வந்து சீனுவையும் வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து வெளியில் வராங்க. நம்ம புவனேஸ்வரிக்கு கன்னத்தில் அப்படியே பலார் ஒன்று விடுறாங்க. நம்ம மகாலிங்கம், உன்னையே நம்பி உன் பின்னாடி வந்திருந்தேனே, எப்போ பார்த்தாலும் ரகுலாம் சகலைக்கு எதிராக செய்யனி வந்து அவருக்கு குண்டு வெட்டேனி, என் பொண்ணுக்கே நான் வெட்டிட்டேன். என் பொண்ணு சாவுக்கு நீ தான் அடி காரணமாக இருந்திருக்க. இனிமேல் ரகுராம் சகலை உனக்கு எதிரி இல்லை, நான் தான் உனக்கு எதிரி. என் பொண்ணோட வாழ்க்கையை நீ வந்து இப்படி வந்து கொன்னுட்டியடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து மகாலிங்கம் ஃபீல் பண்ணுறாங்க. அதோட நம்ம ரகுராமை பார்த்து அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாயா மட்டும் இல்லாட்டினா என் பொண்ணு சாவுக்கு நீதி கிடச்சிருக்காது சகலை, என்னை மன்னிச்சிருங்க. நான் என்னென்னமோ புவனேஸ்வரிக்கு கூட சேர்ந்து உங்களுக்கு எதிராக பல திட்டத்தை போட்டு கடைசியில் என் பொண்ணையே இழந்துக்கிட்டு நிற்கிறேன். என் பொண்ணையே இந்த புவனேஸ்வரி கொன்னுட்டா. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே நம்ம ரகுராம் காலில் விழுந்து மகாலிங்கத்துக்கு ஒய்ஃபை வந்து விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவாது எனக்கு கடவுள் என் கண்ணை திறந்துட்டாரு, என் பொண்ணோட சாவை வந்து நான் பார்த்துட்டேன், இனி நான் உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வந்து மகாலிங்கம் அந்த இடத்துல அழுது புலம்ப நேரம் நம்ம ரகுராம் அப்படியே ஆறுதலாக வந்து சொல்கிறாங்க. எது நடக்குமோ அது நடந்துட்டு விடுங்க, இனி வந்து உண்மையாக தெரிஞ்சிட்டுல, எந்த காலத்துலேயும் நான் வந்து உங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சதே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் சொல்லி மகாலிங்கத்துக்கு ஆறுதல் கொடுக்காங்கன்னே சொல்லலாங்க. வணக்கம்.